மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு இந்த மாபெரும் பெருவிழாவை கொண்டாட நமக்கு பணிக்கிறது. புனிதர்கள் என்பவர்கள் மனித நிலையிலே பிறந்து இறை திருவுளத்தை உணர்ந்து இறை திட்டத்தை வாழ்ந்தவர்கள், இறைவனுடைய அழைப்புக்கு உண்மையாக தங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் பதில் சொன்னவர்கள். அந்த மாபெரும் புனிதர்களுடைய பெருவிழா நாளில் அனைத்து புனிதர்களும் நமக்காக பரிந்துரைக்க வேண்டுமாயும், நாமும் கிறிஸ்துவின் புனிதத்திலே பங்கேற்க இந்த புனிதர்கள் நம்மை வழிநடத்த வேண்டுமாயும் இந்த திருப்பலியிலே ஒருமனப்பட்டு ஒருவர் மற்றவருக்காக நாம் ஜெபிப்போம். இந்த தூய பலியின் ஆசிரை பெற தடையாக இருக்கிற நம் பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உமக்கு நன்றி கூறி
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேறு பயன்கள் நிறைந்த உன் புனிதர்கள் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாடச் செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாய் பொழிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்துவர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 2 முதல் 4 முடிய மற்றும் 9 முதல் 14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ராயேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறுத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்பர விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பருள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே,
அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தருவேன் என்கிறாரா
ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 12. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இன்றைக்கு அனைத்து புனிதர்கள் பெருவிழாவை இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலே 7வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரை இடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு கூறினார். என் அன்புக்குரியவர்களே, புனிதர்கள் என்பவர் கடவுளால் விசேஷ முத்திரையை பெற்றவர்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் திருமுழுக்கிலே கடவுளுடைய முத்திரையை பெற்றோம். ஆனால் புனிதர்களாக உயர்த்தப்படுகிற பொழுது அந்த முத்திரையானது திரு அவையினால் விசேஷ விதமாக புனிதர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த புனிதர்கள் யார் என்றால், கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் விண்ணுலகிலே நமக்காக நம்மவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள். கடவுள் அவருடைய நம்பிக்கையாளர்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்பதற்காக விண்ணுலகிலே நாள்தோறும் கடவுளிடம் பரிந்துரைத்து நலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நல்ல வழிகாட்டிகளாக புனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த புனிதர்கள் எப்படி புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள், அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது முக்கியமாக திரு அவை 2 காரணங்களை சுட்டி காட்டுகிறது. ஒன்று, அவர் திருமுழுக்கு பெற்றவராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் திருமுழுக்கை பெறாத எந்த மனிதரும் புனித நிலைக்கு உயர்த்தப்பட மாட்டார்கள். எனவே முக்கியமாக திருமுழுக்கு பெற்றிருக்கிறவர்கள் புனித நிலைக்கு அவர்கள் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக, திருச்சபையினால் அவர்கள் வாழ்க்கையை பார்த்து திரு அவை அவர்களை அங்கீகரித்து
இவர் புனித நிலைக்கு தகுதியானவர் என்று அறிவிக்கப்பட திரு அவை யாரை முன்மொழிகிறதோ அவரை கடவுள் முன்னிலையிலே விசேஷ முத்திரை கொடுக்கப்பட்டு புனித நிலைக்கு உயர்த்துவதற்கான அடையாளம் இருக்கிறது. இப்படியாக திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே புனித நிலைக்கு உயர்த்தப்பட முடியும் என்பதை திரு அவை அழுத்தமாக சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்ப திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் எல்லா புனிதர்களைப் போல நாமும் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு என்னென்ன பண்புகள் வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திப்பது முக்கியமாக இருக்கிறது. என்னென்ன பண்புகள் என்று சொல்கிற பொழுது, முதலாவதாக கடவுளுடைய விசுவாசத்திலே நிலைத்திருந்து கிறிஸ்து இயேசுவினுடைய அடித்தள அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்துவை முழுமையாக நம்பி அதனை கடந்து அடித்தள அனுபவம் என்று சொல்லுகிற பொழுது, யார் இந்த கிறிஸ்துவை தன் வாழ்நாளில் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவர் நம்பிக்கையிலே வாழ்ந்து அந்த நம்பிக்கையே அவர் மக்களுக்கு அறிக்கை செய்து அந்த நம்பிக்கைக்காக பல இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை ஏற்றுக்கொண்டும் கடைசியில் சாவு வரும் அளவிலும் கூட இந்த கிறிஸ்துவை விட்டு கொடுக்காதவர்கள், விசுவாசத்தை விட்டு விலகாதவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் என்பதை திரு அவை முன்குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், விண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரை யார் கொடுக்கிறார்களோ, தன் இன்னுயிர் போகிற நேரத்தில் கூட இந்த ஆண்டவரை மறுதலிக்காது, காட்டிக் கொடுக்காது, விசுவாசத்திலே கடைசி வரையும் இருந்து அவருடைய அந்த அனுபவத்தை கடைசி நிமிடம் மட்டும், கடைசி மூச்சு வரையும் யார் பிடித்திருக்கிறார்களோ, அதை அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உயர்த்தவும் படுவார்கள் என்பதை திரு அவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையை படி யார் வாழுகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கிறிஸ்துவினுடைய உண்மையான தூய்மையில யார் பங்கேற்கிறார்களோ அவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8 வாசிப்போம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். பாருங்களே, இன்றைக்கு புனிதர்கள் எல்லோரும் கடவுளாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக காண்பதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் கிறிஸ்துவின் தூய்மையிலே பங்கு பெற்றார்கள். இதைதான் இன்று 2வது வாசகத்திலே யோவான் தன்னுடைய முதல் திருமடல் 3வது அதிகாரம் கடைசி இறைவாக்கு 3வது இறைவாக்களை சொல்லுகிறார். யாரெல்லாம் அவர் இருப்பது போல இருந்து அவரை கண்டு எதிர்நோக்கி இருந்து அவர் எப்படி தூயவராக இருந்தாரோ அதே போல தூயவராக இருக்க யார் பழகிக் கொள்கிறார்களோ, இருந்தார்களோ, அவர்கள் கண்டிப்பாக கடவுளுடைய விண்ணக பெற்றிலே மகிழ்ந்திருப்பார்கள். இந்த தூய்மையை புனிதர்கள் முழுமையாய் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மூன்றாவதாக என் அன்புக்குரியவர்களே, யார் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து விலகாமல், யார் கிறிஸ்துவின் விட்டு விலகாமல் கடைசி நேரம் மட்டும் இந்த கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார்களோ, அந்த சீடத்துவ வாழ்க்கையை முழுமையாக்கினார்களோ, அவர்கள் கடவுளால் இயேசு கிறிஸ்துவால் முழுமையாக உயர்த்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த புனித நிலையிலே பங்களிப்பு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பாருங்களேன், நோ டர்னிங் பேக் என்று சொல்லுகிறோம். யார் திரும்பி பார்க்கவில்லை, தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழ்வது, அந்த அழைப்பு வாழ்க்கையில் எதன் பொருட்டும் பின்வாங்காமல் இருப்பது, அந்த அழைப்பு வாழ்க்கையிலே உறுதியாய் இருப்பது, அந்த அழைப்பு வாழ்க்கை விடுக்கக்கூடிய
பண்புகளை உள்வாங்கி அதை வாழ்ந்து காட்டுகிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த அழைப்பு வாழ்க்கையை, தாங்கள் தேர்ந்து கொண்ட வாழ்க்கையை முழுமையாய் வாழ்வதற்கு தடைக்கலாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். இதைத்தான் மத்தேயு 16:26 நாம் வாசிக்கிறோம். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில், தன் ஆன்மாவையே வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவருக்கு கிடைக்கும் பயன் என்ற இந்த இறைவாக்கை நாம் நினைத்து சிந்திக்கிற பொழுது, யார் இந்த உலகத்தை ஆதாயமாக்குகிறார்களோ, உலகத்தின் ஆசைகளை ஆதாயமாக்கிக் கொள்கிறார்களோ, உலகத்தின் இன்பங்களை ஆதாயமாக்கிக் கொள்கிறார்களோ, இந்த உலகம் முன்வைக்கக்கூடிய சுக போகங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவர்கள் கிறிஸ்துவுக்காக நிற்க முடியாது, கிறிஸ்துவுக்காக நிலைக்க முடியாது, கிறிஸ்துவின் அழைப்பை நிறைவோடு வாழ முடியாது. எனவே இதை ஜெயிக்கிறவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். நாமும் இந்த மனநிலையை கொண்டு வாழ்கிற பொழுது கிறிஸ்துவின் முழுமையான அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எனவே என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னுடைய அன்பை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்தினாரோ, நாமும் அதே நம்பிக்கையில நிலைத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை வாழ வேண்டும், அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்க வேண்டும், அந்த நம்பிக்கையிலே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். வாழ்வு கொடுக்க முற்படுகிற பொழுது கிறிஸ்துவின் அன்பை எந்த மனிதர் ருசித்து வாழ்ந்திருக்கிறாரோ அவர் கண்டிப்பாக புனித நிலைக்கு உயர்த்தப்படுவார். இதைத்தான் நாம் யோவான் நற்செய்தியிலே 20:31 நம் வாழ்வுக்கான நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31, இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பவும் அவர் வாயிலாக வாழ்வை பெறுவதற்காகவும் தான் இந்த திருவிவிலியம் முழுவதுமே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இறைவாக்குகளை பிடித்துக் கொண்டு அப்படியே வாழ்ந்த புனிதர்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நம்பி அவர் வாயிலாக வாழ்வை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்வை நிறைவோடு பிறருக்கு வழங்குகிற பொழுது நாமும் ஒரு நாள் உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பால் உந்தி தள்ளப்பட்டு புனித நிலைக்கு உயர்த்து நிற்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே கிறிஸ்துவின் அன்பிலே இணைந்திருந்து அவர் நம் அடித்தள அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் தூய்மையிலே பங்கு பெற்று அந்த தூய்மையை வாழ்ந்து காட்ட வேண்டும். இறுதியாக கிறிஸ்துவின் அன்புக்காக நாம் இந்த உலகத்தை வெறுத்து உலகத்தின் பின் செல்லாது, உலகத்தை நோக்கி நாம் செல்லாது, நாம் கிறிஸ்துவை நோக்கி செல்லுகிற பொழுது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நம்முடைய வாழ்வு ஒரு நிறைவுக்கு செல்லும். எனவே புனிதர்களைப் போல நானும் கிறிஸ்துவின் அன்பிலே அவரது அடிச்சவற்றை பின்பற்றி வாழ்ந்து சான்று பகர்ந்து நாமும் புனித நிலைக்கு உயர்த்தப்பட இந்த திருப்பலியில வரம் கேட்போம். ரோமேருக்கு எழுதிய கடிதம் 4:12 நம்பிக்கையோடு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை நாம் பின்பற்றுகிற பொழுது நாமும் கிறிஸ்துவின் அன்புக்கும் அவரது அழைப்புக்கும் சான்று பகர முடியும். எனவே இந்த மனநிலையை பெற்று நாமும் புனிதத்தை காத்துக் கொள்ளவும் புனிதர்கள் அதற்காக நமக்கு பரிந்துரைக்க வேண்டுமாயும் இந்த திருப்பலியில் ஒருவர் மற்றவருக்காக நாம் செபிப்போம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியராய்
எபேசியருக்கு எழுதிய கடிதம் 5வது அதிகாரம் 2 கிறிஸ்து நமக்காக நறுமண வீசும் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார். இந்த உன்னத இறைவாக்குக்கேற்ப புனிதர்கள் எப்படி கிறிஸ்துவை அன்பு செய்தார்களோ அவர்களைப் போல நாமும் அன்பு செய்ய வரம் கேட்போம். நன்மைத்தனத்தின் பிறப்பிடமே எம் இறைவா, தாய் திருச்சபையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, கருதினாள்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் உமது அருளால் நிறுத்தப்பட்டு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை நல்ல மேய்ச்சல் நிலத்தை நோக்கி வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனிதத்தின் ஊற்றே எம் இறைவா, புனிதர்கள் அனைவரின் பெருவிழாவினை கொண்டாடும் இந்நாளில் புனிதர்களின் வாழ்வியலை மெய்வரி சட்டமாக கொண்டு நாங்களும் இறையரசுக்காக அனைத்து துன்பங்களையும் தாங்கி தூய்மையான வாழ்வு வாழ உதவி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் நாயகனே எம் இறைவா, உலக தலைவர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நீர்தாமே வழிகாட்டியாக மெய்ப்பராக உடனிருந்து எல்லாவிதமான ஆசிராலும் ஞானத்தாலும் அவர்களை நிரப்பி மக்களின் வாழ்வு மேம்பட நல்ல திட்டங்களை வகுத்திட உதவி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, உம் திருமண் வைத்திருக்கிற விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு நீர்தாமே எங்களுக்கு அருளும் நலமும் நல்வாழ்வும் வழங்க இயேசுவின் இனிய நாமத்தில் அனைத்து விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்புமிக்கோரை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அப்புனிதர்களின் சாகா தன்மையை நீர் உறுதி செய்தது போல நாங்களும் எங்கள் மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதை உணர செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் விண்ணக அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளீரே. அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றனர். அந்நகரை நோக்கிய நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் உன்னத நிலை அடைந்து உம் ஆட்சி என்றும் மகிழ்ச்சி அடைகின்றனர். இவ்வாறு எங்கள் வலுவற்ற நிலையில் அவர்கள் பேருதவி புரிந்து முன்மாதிரியை காட்டி எங்களையும் உம் வழியாக அருள் பெற்று மகிழச் செய்கின்றனர். ஆகவே புனிதர்கள் தூதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றியூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான வேளையில உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்துதர்கள், இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிற அனைத்து புனிதர்களோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே.
இயேசு ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போகிறோம். திருவுடலும் ரத்தம் எங்கள் பாவத்தின் பொருட்டு எங்களை தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பேரன்பால் பரிவிரக்கத்தில் எங்களுடைய உள்ளம் ஆன்மாவை காத்திடும் இருந்தார்கள். அருள் பிரிவின் ஆண்டவரே, என் தேவனே, நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியவிடாதே. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். உயிருக்குள் உயிரான என் இயேசுவே,
இறைவாவும் புனிதர் அனைவரிலும் நீரே உயர்ப்புக்குரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரை பெற்றுக் கொள்வோம். புனிதர்களின் மாட்சி மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தொன்றி இருப்பீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்ட அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் புனிதர்கள் அனைவரோடு ஒரு நாள் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனிதர்களின் தோழமையில் மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.